கோடானபடி சோதரம் அப்பா பிதாவே மது சோதரம் ஆண்டவரே. ஜீவனுள்ளவரே மது கோடானபடி சோதரம் ஆண்டவரே. நேற்றும் என்று மாறாதவரே மது சோதரம் சோதரம் ஆண்டவரே. பரிசுத்தரே மது கோடானபடி சோதரம் ஆண்டவரே. நன்றி கதாவே மது சோதரம் 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 சோதரம். மகாபரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கதாவே, இந்த மகிமையான இந்த நேரத்திலே மீண்டுமாக உம்முடைய சமூகத்திலே வரும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கதாவே, இந்த நாள் எல்லா நாளையும் விட ஒரு விசேஷித்த நாளா இருக்கிறது. ஆம் கதாவே, ஏனென்றால் இந்த நாளிலே உலகத்தின் தடைகள் இருந்த வேளையிலும் ஆம் கதாவே, அந்த தடைகளை உடைத்து உம்முடைய சமூகத்திலே வரும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை நீர் கொடுத்ததுக்காக இந்த நாள் ஆண்டவரே இந்த இடத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு நாளா இருக்கிறது. அதனாலே அப்படிப்பட்டதான அந்த ஆவியின் ஏவுதலை வாஞ்சே நீர் கொடுத்த மகத்தான நம்முடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான நேரத்திலே கதாவே, நாங்கள் பேச போற வார்த்தையை நீர் அறிந்த தேவன். ஆம் கதாவே, நிச்சயமாய் தாகமுள்ளவனுக்கு தண்ணீரை கொடுக்கிற தேவன். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை அனுப்பி ஒரு மனிதனை குணமாக்குற தேவன். உம்முடைய வார்த்தை ஆண்டவரே, வானமும் பூமியும் ஒளிந்தாலும் உம்முடைய வார்த்தை ஒளியாது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே நிச்சயமாய் கதாவே, இந்த அருமையான இந்த பொழுதிலே வந்த ஒவ்வொரு ஜனங்களை நீர் ஆசீர்வதியும். நிச்சயமாய் கதாவே, இந்த ஆசீர்வாதத்தை நீர்களுக்கு கொடுப்பீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஏனென்றாலும் மண்டை வந்த ஜனத்தை நீர் வெறும் கையோடு அனுப்பாத தேவன் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறபடினாலே யார் எதற்காக வந்தார்களோ அவர்கள் அதை பெற்றுக்கொண்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது எதை நீங்கள் கேட்கிறீர்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று நீங்கள் விசுவாசியுங்கள் என்று வேதம் சொல்கிறது. அந்த வண்ணமாக கதாவே, எந்த மனிதனையோ எந்த நபரையோ அல்லாமல் உம்மை வானத்தையும் பூமியையும் தேடி ஆண்டவரே அந்த பரலோக தேவனை தேடி வந்த ஜனங்களை நீர் காண்கிற தேவன். நிச்சயமாய் அந்த வார்த்தையை நீர் அனுப்பி அந்த ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிற தேவன் கதாவே. இன்றைக்கு நீர் மாறாதவராயிருக்கிறபடினால் நிச்சயமாய் கதாவே நீர் பேச போறமுடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அடியானை திரை மறைவிலை மறைத்து ஆண்டவரே கேட்கிற செவிகளையும் நீர் உலகத்துக்கு மறைத்து கதாவே உம்முடைய கால சத்தத்தை அவர்கள் கேட்கத்தக்கதாக ஆண்டவரே உம்முடைய நிச்சயமுள்ள சத்தத்தை அவர்கள் கேட்கத்தக்கதாக நீ செய்ய போறமுடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான நேரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். வராத ஒவ்வொருவோடு உம்முடைய இரக்கம் கூட இருக்கட்டும். ஆண்டவரே, விசேஷமாக இந்த வேளை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். நாங்கள் நின்ற வண்ணமாகவே நாங்கள் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் வாசிப்போம். அதிலே நாங்கள் தொடர்ச்சி என்றபடினால சிங்களத்துல எங்களுக்கு தேவையில்லை. இந்த சிச்சுவேஷன், அதாவது இந்த சந்தர்ப்பத்துக்கு ஒரு தேவைக்காக நாங்கள் ஒரு வார்த்தையை மேலதிகமாய் சேர்த்து கொள்வோம். அது தானியேலுடைய பகுதி. அதுக்கு நான் கொரிந்தியர் வாசித்த பிற்பாடு சிங்களத்தை தானியேலுக்கு திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். அதை மாத்திரம் வாசிப்போம். தானியேல் 6 அதிலே 10ஆம் வசனத்தை மாத்திரம் நாங்கள் வாசிப்போம் சிங்களத்திலே. நான் இப்பொழுது தமிழ்ல நான் ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். 8ஆம் வசனம். அந்தபடியே எக்காலமும் விளங்கா சத்தமிட்டால் எவன் யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணுவான். அதுபோல நீங்களும் தெளிவான பேச்சை நாவினால் வசனியாவிட்டால் பேசப்பட்டது இன்னதென்று எப்படி தெரியும்? ஆகாயத்தில் பேசுறவளா இருப்பீர்களே. உலகத்திலே எத்தனையோ விதமான பாஷைகள் உண்டாயிருக்கிறது. அவைகளில் ஒன்றும் அர்த்தம் இல்லாததல்ல. ஆயினும் பாஷையின் கருத்தை நான் அறியாமல் இருந்தால் பேசுறவனுக்கு அந்நியனாயிருப்பேன், பேசுறவனும் எனக்கு அந்நியனாயிருப்பான். நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்களானபடியினால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாக அவைகளில் தேரும்படி நாடுங்கள். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள் போய் தன் மேல் அறையில் எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தினம் 3 வேளையும்
தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி சோஸ்திரம் செலுத்தினான். ஆமென். வாசி. ஆமென், ஆமென். யாவரும் அமர்ந்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இன்றைக்கு நான் இருந்த நாட்களை விட இன்றைக்கு நான் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஆமென். ஏனென்றால் இந்த நாளிலே எங்களுக்கு ஏற்ற ஒரு செய்தி கடந்து போகிற வேளையிலே பரீட்சையும் உங்களுக்கு வந்திருக்கிறது. ஆமென். இன்றைக்கு நாங்கள் வாசித்த வண்ணமாக பத்திரமோ கையெழுத்தப்பட்டது, ஆனாலும் தானியேலோ தன்னுடைய வேலையை அவன் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தான். ஆமென். அதே போலதான் இன்றைக்கு காரியங்கள் எப்படியாக இருந்தாலும் நம் தேவனுக்கு முன்பாக வர தேவன் கிருபை செய்தார். ஆமென். ஏனென்றால் அந்த தேவனுடைய ராயனுடைய நியதி என்று வரும்போது உலகத்தின் சட்டங்கள் செல்லுபடியற்றது. ஆமென். நாங்கள் அதை கணக்கிலே எடுக்க தேவையில்லை. ஆமென். அதனால நாங்கள் தேவனுடைய வார்த்தை, நாங்கள் அவருடைய சமூகத்துக்கு வர வேண்டும் என்ற வாஞ்சை இருந்தால் நேற்றும் இன்று மாறாத தேவன் அவர் இன்றைக்கும் அவர் செய்கிற தேவனாயிருக்கு. ஏன்னா கண்களை மறைக்கவும் தெரியும், அவர் இரக்கத்தை கொடுக்கவும் தெரியும். ஆனா எங்களுடைய இருதயங்கள் அந்த வண்ணமாக இருக்கவன். இன்னொரு நபர் வந்திருந்தா நான் என்ன சந்தோஷமா இருப்பேன், அதுல சௌரி பாவா என்ன எல்லாருக்கும் முன்பு அவதான் வெளிக்கிட்டவன். ஆனா இடையில வந்தவையை திருப்பி அனுப்பிட்டாங்க. ஏன்னா கூட்டமா வந்தது ஜெயிக்காது. ஆமென். சிங்கம் சிங்கிளாதான் வரணும். ஆமென். அந்த வண்ணமான ஒரு காரியம். அதனால ஒரு ஆளை திருப்பி விட்டுட்டு இருந்தா பின்னுக்கு அவன் என்ன செஞ்சிருவான், திருப்பிடுவான். ஆமென். அதே போல தேவனுடைய ஜனங்கள் அவ அதிகமா துக்கப்பட்டா அவதான் முதல் வாஞ்சித்தான். அதனால நான் மிகவும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஏனென்றால் சட்ட திட்டங்கள், இங்கே தானியேலுக்கு சட்டம் வந்தது. இன்றைக்கு நியூஸை பார்த்தாலும் அங்கே போலீஸ்மா அதிபரோட அவங்க கையெழுத்திட்டாங்க. ஏனென்றால் இந்த காரியம் அது எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. ஆமென். ஏனென்றால் நாங்க தேவனுக்கு முன்பாக நான் போகணுமென்றா அவர் போக வைப்பார். அதுதான் தேவனுடைய காரியமா. ஏனென்றால் செய்தியை நீங்க பாருங்க, நீங்க எதையுமே பார்க்காது. நீங்க செய்தியை பார்த்தா எதை குறித்து நீங்க சஞ்சலம் அடையக்கூடாது. பாருங்க, எங்களுக்கு அழகாக தொடரா எடுத்து பாருங்க தேவன். ஏன் நாங்க போன வாரம் அங்கே பார்க்கிற வேளையில ஏன் ஜனங்கள் அலக்களிக்கப்படுகிறார்? 3 ஸ்தலங்களை பார்த்தோம். வெளிப்பிரகாரம், உட்பிரகாரம், அதாவது பரிசுத்த தலம், மகா பரிசுத்த தலம். மகா பரிசுத்த தலத்துக்குள்ள இருக்கிறவனுக்கு சலசலப்பே இல்லை. அவன் எந்த நியூஸையும் பார்க்க மாட்டான். அவனுடைய நியூஸ் தேவனுடைய வார்த்தை மாத்திரம். அவன் என்ன செய்வான், வெளிக்கிட்டு போயிட்டே இருப்பான். அதுதான் எனக்கு பிடிக்கும். ஆமென். அந்த காரியத்தில் அதனாலதான் நீங்க கோல் எடுத்தவங்களுக்கு என்ற பதிலே உங்களுக்கு வித்தியாசமா இருந்திருக்கு. ஏன்னா இன்னைக்கு நான் பார்த்தேன்னா எத்தனை பேர் வாட்ஸ்அப் குரூப்புகளை காரியங்களை பார்க்கக்குள்ள என்று அங்கே ஊரடங்குன்றபடினால இன்றைக்கு ஆராதனை நடைபெறாது என்று அவங்க போடுறாங்க. ஆனா வேதம் சொல்லுது, பேசினா அதுக்கேற்ற மாதிரி சாட்சியா ஜீவிக்கும். ஆமென். ஏனென்றா இப்ப உங்களுக்கு இது பைத்தியமா தெரிஞ்ச சொரி, ஏன்னா தேவண்ட வார்த்தையை இப்படிதான் பேசுது. ஆமென். ஏன்னா அது ஒரு மூட வைராக்கியம் என்று பலர் நினைத்தாலும் இன்னைக்கு எப்படி வந்தீங்க? ஏனென்றா நீங்க அதை பொறுப்படுத்தாடி தேவன் உதவி செய்வான். ஆமென். ஏனென்றால் சட்டங்களுடைய காரியங்கள் அவங்க ஒரு சுயநலத்துக்காக செய்யும் போது அதுக்கு நாங்க கீழ்ப்படிய தேவை. இன்னைக்கு ஏனென்றா அவங்க சட்டங்களை ஏற்கனவே பிளான் பண்ணி இருந்தாங்க. ஏனென்றா அவங்க இன்னைக்கு எலெக்ஷன் முடிவுகள் வித்தியாசமா இருந்தா தப்புறதுக்காக கேபிய போட்டு இதுக்குள்ள ஓடுறது. இல்லாட்டி என்ன நடக்கும், ஆதரவாளர்கள் வீட்டை சுற்றி வளைப்பாங்க, அடிப்பாங்க, போக விட மாட்டாங்க. இது அவங்களுடைய. அப்போ ஒரு நாடு ஆசீர்வதிக்கப்படணும்னா மத சுதந்திரம் இருக்கும். ஆமென். தேவனுடைய முதலாவது தேவனை ஒரு கடவுளை ஆராதிக்காவிட்டா அது ஒரு காரியம் இல்லை. அமெரிக்காவுக்கு அதான் நடந்தது. அமெரிக்காவில் முதலாவது எதை செய்தாலும் மத சுதந்திரம் இருந்தது.
மத சுதந்திரத்துக்காக தான் அவங்க அந்த தேசத்தையே பிரயாணப்பட்டு அந்த தேசத்தை கண்டுபிடிச்சு அந்த தேசத்துக்கு போனாங்க. ஆனா இன்றைக்கு பாருங்க, மற்றவங்க அப்படி இருப்பாங்க. ஏனென்றா அவங்க அப்படிதான் இருக்கணும், அவங்க அப்படிதான் இருப்பாங்க. அவங்களுக்கு அவங்களுடைய ஆராதிக்கிறவர்கள் நிச்சயமற்றவர்கள். நாங்க நிச்சயம் உள்ளவர் ஆராதிக்கிறோம். அதனால அவங்களுக்கு மதத்தினுடைய அந்த ஆர்வம், மதத்தினுடைய அந்த தன்மை, மதத்தினுடைய எந்த காரியம் அவங்களுக்கு இல்லை. ஆனா ஒரு கிறிஸ்தவனுக்கு ஞாயிறு என்றாலே அவன் கர்த்தரை ஆராதிக்கிற நாள். ஏன் அவன் ஆராதிக்கிறவன் அவர் தேவன் ஜீவன் உள்ளவராயிருக்கிறான். மற்றவங்களுக்கு மனிதர்கள் வந்தாங்க, அவங்க சீர்படுத்த வந்தாங்க, மனிதர்கள் இன்னொன்றை தேடி போங்கன்னு சொன்னாங்க. அதனால அவங்க சீர்திருத்தவாதிகளாக ஒரு மதம் என்றா என்ன, மார்க்கம் அப்படி என்றா என்ன, பூர்வ ரிலிஜன் என்றா பூர்வ. அதாவது ஒரு மனிதனுக்கு தான் ஒரு இன்ன மதத்தை உடையவன் என்ற ஒரு போர்வை தான் ரிலிஜன். அப்ப உலகத்துல எத்தனையோ மதங்கள் ரிலிஜன் இருக்கிறது, அது அவங்கள அடையாளப்படுத்துறது. ஆனா நம்முடைய மார்க்கம் அடையாளப்படுத்துதல் மாத்திரமல்ல, உண்மை உள்ளது. ஆமேன். அது சத்தியம் உள்ளது. அதனால எங்களுக்கு அது முக்கியமான நாள். ஆமேன். அதனால தான் நாங்க இந்த ராயனுடைய நியதி, தேவனுடைய காரியத்துக்கு இன்னைக்கு தானியலுக்கு அவன் டோன்ட் கேர், அவனை அதை கணக்கு எடுக்க. ஏனண்டா அவனுக்கு தேவனை ஆராதிக்க. அதே போலதான் நீங்க எடுக்கக்குள்ள நான் என்ன சொன்னேன்டா, அது நீங்க பேசும்போது நான் சொன்ன காரியம், அது கொழும்பு மாவட்டமாக அது கடுமையான காரியம் இருந்தாலும், இங்க நீங்க வரும்போது நீங்க தேவனுக்காக வாங்க. நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறான். ஏனண்டா அதை தான் நான் சொல்றேன். ஆனா இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஒரு குறுந்தகவல், ஒரு SMS அனுப்பியிருந்தா இன்றைக்கு ஆராதனை நடைபெறாது. ஏன்னா நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? நின்றுப்பீங்க தான். ஏன்னா கட்டளை ஊழியக்காரன் ரெடி இல்லாட்டி நீங்க என்ன செய்யப்படும். ஆனா நாங்க சந்தோஷப்படணும். ஏனென்றா உங்களுடைய விசுவாசத்தை வளர்க்க ஒரு மனிதன் அவசியம். அதான் பரிசுத்த ஆவியானவர். அந்த சேலஞ்சுக்கு நிக்கத்தக்கதான ஒரு மனிதன் என்றாதான் உங்களோட சேலஞ்சும் வெளிப்படும். ஆமேன். நானும் இது சட்டம் நியதி ராயன் வேதத்தோட பார்த்தா எல்லாமே சரி. ஆனா நாங்க அதையும் தாண்டி, ஏனென்றா நாங்க பேசுற செய்தி ஜீவன் உள்ளது, நாங்க பேசுறதுக்கு உண்மையா இருக்கும். அதான் தீகர் சொல்ற பாருங்க, அதாவது ஒரு வாசிச்சு காட்டுறோம் பாருங்க. எப்படி செய்தி போகும்னு தெரியாது, தேவன்ட்ட நாங்க ஒப்பு கொடுப்போம். ஆனா எப்பயுமே பிரதிஷ்டையை நீங்க மனசுல வச்சிருங்க. ஆமேன். ஏனென்றா அந்த பரிசுத்தாவி வரும்போது அவர் என்ன செய்வார்? வார்த்தைக்கு அவர் திருப்பியார். பாருங்க, பிரசங்கியானவன் தன்னுடைய பிரசங்கத்தை பிரசங்கிக்க அழைக்கப்பட்டிருப்பதோடு அதை தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டவும் கூட அழைக்கப்பட்டுள்ளான். இப்ப நாங்க பேசி போட்டு ராயனுடைய நேதி பயத்துல நிக்கலாம். ஏன்னா தானியலை பேசினா தானியலை போல நாங்க நடந்து காட்டும். சட்டம் வந்தா சட்டத்தை மீறி நம்ம ஆராதிக்க தெரியும். பேச்சு உண்டு, செயற்பாடு உண்டுன்னா அதுல நாம வேலையே இல்லை. தேவன் பார்த்து எங்களை நகைப்பார். ஆமே. அதை தன்னுடைய வாழ்க்கையிலும் வாழ்ந்து காட்ட கூட அழைக்கப்பட்டுள்ளோம். உங்களால் பிரசங்கத்தின்படி வாழ்ந்து காட்ட இயலாவிடில் நீங்கள் பிரசங்கிப்பதை நிறுத்தி விடுங்க. ஆமேன். ஏனன்னா அப்படி வாழ இயலாட்டி நடத்திடுங்க. இப்ப எந்த கிரிய தனிப்பட்டதும் வருது, அதே நேரம் என்னுடைய அடுத்த தனிப்பட்டக்குள்ள நான் தான் போட போறேன் உங்களுக்கு SMS. ஏன்னா அப்ப அது நான் உங்களை ஊக்குவிக்காத மாதிரி போட்டா அது என்னுடைய உங்களோட வளர்ச்சிக்கு நான் ஒரு குண்டுதலாக இருக்கிறேன். ஆமே. ஆனா வளர்ச்சியை சோதனை நம்ம கிரியையில காண்பிக்கும். ரைட். ஆனால் நீங்கள் செய்கிற பிரசங்கத்தின்படி எல்லாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று உங்களை பற்றி எதிர்பார்க்கப்படுகிறது. நல்லது. இங்கே சத்தங்கள் இருந்தது. ஜெபர்சனாவில் வாழ்ந்து காட்டுகிற சத்தங்கள் ஆயிரக்கணக்கில் வேண்டும் என்று எவ்வளவாய் வாஞ்சிக்கிறோம். தேவனுடைய இடிமுழக்கமாக இருந்து இன்றைக்கு பூமியில் கரைதிரையின்றி இனிமையிலும் பரிசுத்தத்திலும் தூய்மையிலும் கரைபடாத ஜீவியங்களிலும் நடத்த தேவனுடைய இடிமுழக்கத்தை முழங்கி திரிகிறவர்களாக அவர்கள் இருப்பார்கள். ஆமேன். இடிமுழக்கத்தை முழங்கி திரிகிறவர்களாக அவர்கள் இருப்பார்கள். ஆமையா. உண்மையான கிறிஸ்தவர்கள் சத்துருவுக்கு எதிராக இடிமுழக்கமாக இருப்பார்கள். நீங்கள் எவ்வளவாய் கருதுகிறீர்கள் என்பதை கத்துகிறீர்கள் என்பதை குறித்து பிசாசு அக்கறைப்படுகிறது இல்லை. அல்லது எவ்வளவாய் உங்களால் குதிக்க முடிகிறது, அல்லது எவ்வளவாய் உரத்த சத்தமாய்
கத்துகிறீர்கள் என்பதை பற்றி பிசாசு கவனிக்கிறது இல்லை. ஆனால் பரிசுத்தமாக்கப்பட்ட தேவனுக்கு பிரதிஷ்டை செய்யப்பட்ட பரிசுத்த ஜீவியத்தை பிசாசு காணும் பொழுது அதுவே அவனை மிகவும் பாதிக்கிறது. அவனை எப்படியெல்லாம் இழிவாக சொன்னாலும் அதை பற்றி சலனம் அடையாமல் அவன் எவ்வளவு இனிமையாக இருக்க முடியுமோ அவ்வளவு இனிமையாக இருந்து தேக்கமடையாமல் தொடர்ந்து நல்வழியிலே முன்னேறி செல்கிறான். இன்னொரு காரியத்தை வாசிக்கிறேன் பாருங்க. அது இன்னொரு கட்டிங்கை நான் வாசிக்கிறேன் பாருங்க. அவர் தம்மை வித்தின் ரூபத்தில் மறுபடியுமாக வெளிப்படுத்தும் போது பூமியில் உள்ள சென்ற அதே வித்தானது மணவாட்டியாக இருக்க திரும்பவும் வந்திருக்கிறது. இப்ப நீங்க மணவாட்டியாக இருந்தா பூமிக்குள்ள போன வித்து மீண்டும் என்ன வந்திருக்கிறது? அதே ரூபமாக அதே வித்தாக வந்திருக்கிறது. மணவாட்டியும் மணவாளனும் ஒரே மாமிசமும் இரத்தமுமாய் ஒரே ஊழியமும் ஒரே காரியங்களுமாய் இருந்து அவர் என்ன செய்தாரோ அதை இவர்களும் செய்கிறார்கள். ஆமென். அப்ப பாருங்க, அதுதான் காரியமாயிருக்கிறது. ஒரு மேய்ப்பன் தன்னுடைய சபையை அப்படிப்பட்ட காரியங்கள் செய்ய அனுமதித்து அதை பிரசங்க பீடத்தில் இருந்து கண்டித்து கருக்கி போட விட செய்யவில்லை என்றால் அப்பொழுது அவன் ஒரு பெண்மை தன்மை உடையவனே. இப்ப ஒரு பிரசங்கியானவன் என்ன செய்யற? தன்னுடைய சபையை இப்படி பிழையான காரியங்கள்ல செய்யக்கூடாது என்று அவன் அதை கருக்கி போட, அதாவது அவன் என்ன வெட்டி போட முடியாவிட்டால் அவன் யாராயிருக்கிறானா? ஒரு பெண்மை தன்மை உடையவனாயிருக்கிறான். அவன் ஒரு பெண்மை தன்மை உடையவனே. நமக்கு தேவை புருஷர்களே ஆகும். நமக்கு தேவை யாரா? புருஷர்களே ஆகும். சுவிசேஷமானது ரப்பர் கையுறைகளை கொண்டதாயிராமல் வல்லமையோடும் வார்த்தையோடும் பரிசுத்த ஆவியின் பலத்தினாலும் சுவிசேஷம் தேவையாயிருக்கிறது. இந்த காரியங்கள் தவறாயிருக்கிறது என்று வேதம் கூறுகிறது. ஜனங்கள் அந்த விதமாக செய்வதும் அந்த விதமாக நடந்து கொள்வதும் தவறாயிருக்கிறது. அது எங்கும் பிரசங்கிக்கப்பட்டு ஜீவிக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் சபைக்கு ஒரு சுத்தப்படுத்தலே தேவையாயிருக்கிறது. எஸ்தர் தேவனுக்கு முன்பாக தன்னுடைய இருதயத்தை சுத்திகரித்து ஒரு சாந்தமான தாழ்மையோடு ஆவியோடு நடந்தாள். சபையும் கிறிஸ்துவின் மணவாட்டியாய் இருக்க போகிறது. இப்பொழுது நினைவிருக்கட்டும், எஸ்தர் உலக பிரகாரமான கொண்டாட்டத்தை புறக்கணித்தால் அவள் ராஜாவுக்கு முன்பாக செல்வதற்கு தன்னுடைய இருதயத்தில் அந்த விதமான ஆவியை அவள் என்ன செய்தாலாம்? தெரிந்து கொண்டாள். ஆமேன். அப்படிப்பட்ட ஒரு காரியம் நாங்க பேசுறது அல்ல, காரியம் அல்ல, நம்ம வாழ்ந்து காட்ட அழைக்கப்பட்ட ஜனமாயிருக்கிறோம். அப்பதான் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் வரும். செய்தியை பேசி போட்டு இன்னைக்கு ஒரு நடைமுறைக்காக நாங்க கட்டுப்பட இயலாது. ஏனென்றா அந்த கட்டுப்பாடானது அது ராயனுடைய உண்மையான நியதி. ஒரு பயங்கர ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. அதனால அது ஏற்படுதுன்றா நம்ம அதுக்கு இடம் கொடுக்கலாம். ஆமே, நாங்க ஒரு சுயநல நோக்கத்துக்கு இடம் முடியும். ஏன்னா கிறிஸ்தவங்க எப்பயுமே ராயனுடைய நீதியை மதிக்கிறவங்க கிறிஸ்தவங்க மதிச்சுதான் ஆக வேண்டும். ஆனா அதுல ஒரு சுயநலம் இருந்து தேவனுடைய காரியங்கள் அது பாதிக்கிறதா இருந்தா அது செல்லுபடி அற்றதா இருக்கிறது. ஆமேன். அதனால பாருங்க, ஒரு பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஊழியம், அதனால மாத்திரம்தான் அது என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். அது மற்றதை என்ன செய்யும்னா சாதாரணமாக நீங்க அந்த தானியேலுடைய 6ஆம் அதிகாரத்துல வாசிங்க. அவன் என்ன செய்யறான்? அந்த கட்டளை வருது, ஒரு சாதாரணமா எடுக்கிறான். சிங்கமும் கரடியும் வருது, என்ன செய்யறான்? சாதாரணமாக என்ன செய்யறான்? ஒரு ஆட்டை போல என்ன செய்யறான்? கிழித்து எடுக்கிறான். என்ன செய்யறான்? பெலிசிய தேசத்துக்கு போகக்குள்ள என்ன செய்யறாங்க? பெலிசியர்கள் வளைச்சு கொள்றாங்க. அவன் என்ன செய்யறான்? கீழே பார்க்கிறான் ஒரு பொருள், என்ன? கழுதையின் தாடை எலும்பு. அதை எடுத்து என்ன செய்யறான்? 1000 பெலிசியர்களை கொள்றாங்க. அவங்க கவசம் உள்ளவங்க. இந்த பொயின்ல மட்டும்தான் அவங்களுக்கு அந்த மண்டை அந்த நெத்தி தெரிஞ்சிச்சு. ஆனா அவ்வளோ பேரையும் பாருங்க பச்சை தடம். அவன் கணக்கே எடுக்கல. ஏனென்றா அவனுடைய வாழ்க்கை தேவனுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டிருது. அதே போல பாருங்க, அவன் என்ன செய்யறாங்க? பயங்கர செயினால பல விதமா கட்டுறாங்க. அவன் என்ன செய்யறான்? கதவு நிலையெல்லாம் டன் கணக்கு. அவன் யதார்த்தமா ஒரு சாதாரண ஒரு காரியமாக என்ன செய்யறான்? தூக்கி உதறிட்டு போறான். ஏனென்றா அவன் தேவனுக்காக பிரதிஷ்டை பண்ணப்பட்டான்.
அதே போலதான் இன்னைக்கு உலகத்துல இது யதார்த்தம். ஒரு பாயிண்ட் அளவான காரியத்துக்கு இன்னைக்கு இந்த நிலையில இருப்பீங்கன்னா இதை விட ஒரு மோசமான நிலை அது வந்துதான் ஆகும், வரும். உங்களை தடை செய்வாங்க. ஆனா அப்ப நீங்க எப்படி இருக்க போற? அந்த நேரத்துல நீங்க முதலாவது ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருந்தாதான் அடுத்ததையும் உடைப்பீங்க. அதான் நான் அடிக்கடி நான் உங்களுக்கு சொல்றேன். தாவீது என்ன சொல்றான்? சிங்கத்துக்கும் கரடிக்கும் தப்பி வைத்த அதே தேவன் இந்த கோலியாத்துக்கும் என்னை தப்பி. ஏன்னா 2 சான்ஸ் தேவன் காண்பிச்சிருந்தான். அதான் தீகர் சொல்றியா, முதலாவது சின்னதா அவர் கொடுக்கறது என்னன்னா நீங்க அதை விட உண்ட பெருசா ஜெயிக்க. அப்ப அந்த காரியத்துல ஒரு பரிசுத்தாவி இருந்தாதான் உங்களை வார்த்தைக்கு அவர் என்ன செய்வார்? உற்சாகப்படுத்துவேர், உறுதிப்படுத்துவேர். அதில் அவர் என்ன செய்வார்? உறுதியாக கட்டளை. ஏன்னா பரிசுத்தாவியார் அவர் பின்வாங்குறவர், அவர் சமரசம் செய்கிறவர். அவர் என்ன செய்வார்? போதித்தா அதுல மாற்று கருத்து அது உங்களோட வாழ்க்கையில வேணும். என்ன ஒரு மனிதன் சாட்சியாக. இன்னைக்கு எத்தனை பேர் வருவீங்கன்னு தெரியும். எனக்கு 6:30க்கு நியூஸ் வந்தோடனே நான் வளம மாதிரி ஓகனை இங்க கொண்டு வச்சேன். அதை சார்ஜ் போட்டு நான் அங்க வச்சேன். இந்த இதையும் எடுத்து வச்சேன். ஏனென்றா எனக்கு தெரியும் அதுதான் நாங்க எங்கட கிரியையில நம்ம செஞ்சுட்டே இருக்கோம். அவருக்கு அவருக்கு கொண்டு வர ஓகன் வாசிக்கிறவரையும் கொண்டு வர தெரியும், இல்லாட்டி தேவதூதர்களும் வாசிக்க அவருக்கு தெரியும். ஆமே. ஏன்னா அப்படியான ஒரு மெசேஜை தான் நாங்க வச்சிருக்கோம். அது நடக்கணும். ஏண்டா இலங்கையில எல்லா இடம் இருக்கலாம், உலகத்துல இருக்கலாம். ஆனா ஒரு சிறு கூட்டம் அதை வாழ்ந்து காட்ட வேண்டும். ஆமே. அது நடைமுறையில காண்பிக்க வேண்டும். ஏனென்றா அது அழைக்கப்பட்டது தேவனுடைய வார்த்தைக்கு. அதான் பிரதிஷ்டை. ஆமே. பிரதிஷ்டை என்றால் கர்த்தருக்காக உங்களை ஒப்பு கொடுத்து நசரேயராக இருக்கும் போது உங்களுக்கு பலம்ப. ஆனா உங்களோட உடம்பு நோஞ்சானா இருக்கு, பெண்மை தன்மையாக இருக்கும். ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி உலகத்தின் ஆவியை விட, அவர்களோடு இருக்கிற விட நம்மோடு இருக்கிறவர் பெரியவரா இருக்கு. நீங்க ஒரு கை விரலை, அதான் அவர் சொன்ன சிறு துண்டு விரலை காண், இப்படி அசைச்சா கூட எல்லாமே அசையும். ஏனென்றா அது விரல் அல்ல, அங்க உள்ள இருக்கிற தேவனாயிருக்கிறார். அது ஒரு வார்த்தை கட்டளை இடும் போது எல்லாமே நிதர்சம், அங்கே சத்தம், அது எல்லாமே இறையாதே என்றா அது அப்படியே நிற்க. அந்த வல்லமே தேவன் மணவாட்டிக்கு. ஏண்டா பூமிக்கு போன அதே வித்தானது மணவாட்டியின் ரூபத்துல வரும். அது பலர் காட்டாதீங்க. நீங்க அதுலதான் நீங்க நிறைய பேர் விழுறீங்க. அவங்க அப்படி இப்படி இருக்கிறாங்க. நீங்க அதுல நீங்க வித்தண்டா நீங்க நேக்காதீங்க. 50 100 இருக்குமன். அது ஒரு 10 தான். நான் நினைக்கிறேன் இலங்கையில 10 நான் சொல்லவே மேலாது. அது கொஞ்சம் தான் இருக்கு. அந்த கொஞ்சம் வாழ்ந்து காட்ட அழைக்கப்பட்டிருக்கிறது. ஆமே. அதுதான் அவங்களோட வாழ்க்கையை அசைக்கும். அதுதான் அந்த சிம்சோன். அதனாலதான் நீங்க பாருங்க நோவாட காலத்துல இவ்வளவு சனத்தொகை, பெரிய சனத்தொகை. ஆனா அந்த ஒரே ஒரு 8 பேர். அப்ப நீங்க யோசிக்க இல்லையா, மற்ற இடங்கள்லாம் இருந்தவங்கள அங்க அந்த மகத்தான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த வேளையில பாருங்க, அவர் தேவன் எங்க தெரிஞ்ச அந்த ஒரு சிறு வட்டத்துக்குள்ளதான் அவர் தெரியும். புரியுதா அவங்களுக்கு? அன்னைக்கு எகிப்துல அங்க அழைக்கப்பட்ட ஜனங்கள் ஒரு சிறு கூட்டமா இருந்தாங்க. அங்க வல்லமை அங்க நடைபெற்றது. அந்த சிறு கூட்டம் தான் உலகத்தை அசைச்சிச்சு. ஏனண்டா அவங்க வேறு பிரிக்கப்பட்டவங்க. அவங்க உலகத்தோட இருக்க மட்டும் அவங்க ஜனம் என்று அழைக்கப்பட்டாங்க. அதான் நான் போன வாரம் சொன்னேன். இன்னைக்கு எல்லாரும் கிறிஸ்தவங்க, நாங்க அவர ஜனம்ன்றாங்க, நீங்க இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அது உண்மைதான். ஆனா சபைண்டா அது வேறு, அது வேறு அர்த்தம். அதனாலதான் நாங்க சபை, கிறிஸ்துவின் மணவாட்டி ஆகிய சபை என்று நாங்க சொல்றோம். என்னன்னா அது வேறு பிரிக்கப்பட்டோம். அப்ப நீங்க கேட்கணும், வேறு பிரிக்கப்பட்டீங்கன்னா எல்லாமே இருக்கு, எங்க வேறு பிரிக்கப்பட்டீங்கன்னா அப்படிதான் வரும். அப்பதான் அவனுக்கு புரியும் சபைண்டா யாரு, ஜனமண்டா யார். ஏன்னா தேவனுடைய ஜனமண்டு பார்க்கக்குள்ள எல்லாரும் வாராங்க. பல ஜாதியான ஜனங்கள் அவங்க என்ன செய்யறாங்க, புறப்பட்டு வாராங்க. ஆனா வேறு பிரிக்கப்பட்ட அந்த ஜனங்கள் பிரதிஷ்டை பண்ணப்பட்டவங்க, அவங்க விருத்தேசனம் பண்ணப்பட்டாங்க. அதான் தேவன் சொல்றேன், அவங்களுக்கு உனக்கு வித்தியாசம் உண்டு வேணும். அந்த வித்தியாசம் தான் அவனையும் உன்னையும் என்ன செய்யறது, பிரிக்கிறது. அதான் எகிப்தில தேவன் ஒரு காரியத்தை வைக்கும் போது நிலைக்கால்கள்ல ரத்தத்தை பூசினா. என்னன்னா அதுதான் வித்தியாசம், அதுதான் செப்பரேட். ஆமே. உலகத்துக்கும் உங்களுக்கும் உள்ள அடையாளம் செப்பரேட், வித்தியாசமாயிருக்கும். ராகாப்புக்கு போக்கல அவர் என்ன செய்யறார், எல்லா வீடுகளும் இருக்கு. ஆனா ஒரு நூல் ஒன்று சிவப்பாங்க, அது செப்பரேட். அதான் அது வித்தியாசம். அதே போல இன்றைக்கு உலகத்துல சபையில பல ஜனம் வருவான். ஆனா நீ வித்தியாசம்.
அது யாரு? தேவனுடைய ஜனம் வித்தியாசம். தேவனுக்காக பிரதிஷ்டைப்பட்ட நசரேயன் வித்தியாசம். இந்த நசரேயன் இல்லை. அப்ப பாருங்க, அந்த ஜனம் அது வித்தியாசமான. ஏனென்றா அவங்க அதாலதான் ஆலயத்துல நிறைய பேர் இருந்தாலும் அந்த ஒருவரை பாருங்க, அத வார்த்தையோட பாருங்க, அதுதான் காரியமாயிருக்கு. ஏனென்றா அங்க தேவனுடைய காரியங்கள் அது ஒன்று சிலதாயிருக்கு. ஏனென்றா அந்த செய்தி தான் உங்களை பலப்படுத்த முடியும். ஆமே, இன்னைக்கு அப்படி அதான் அவர் சொல்றேன், நான் சமாதானத்தை உண்டு பண்ண வரேன். ஏன்னா இந்த செய்தி வந்தோடனே இன்னைக்கு நான் சந்தோஷப்படுறேன். அதுலயும் எனக்கு ஒரு சங்கடமா இருக்கு. ஏன்னா இப்ப ஹாஸ்பிட்டல்ல நின்ற ஆக்கள் எல்லாம் ஞாயிறு வந்தோடனே விட்டுட்டு ஓடி வராங்க. அது சந்தோஷப்படுறேன். ஏன்னா அதுதான் காரியம். ஏன்னா கூட அவன் ஆபத்துல இருக்கிறானா இல்லையோ, நீங்க தேவனுக்கு பயப்படும். அததான் அவர். ஏன்னா பலவந்தம் பண்ண, நான் பலவந்தம் பண்றேன், உங்களை இழுக்கிறேன். ஏனண்டா யாராவது ஒருவர் இழுத்தாகும். ஏன்னா அதுக்கும் எங்களுக்கு செய்தி இருக்கு, தீக்கர் சொல்லி இருக்கு. என்ன? சீரையுரனாய சீமோ, அவனுக்கு அதுக்கு சம்பந்தம். அவனை இழுத்து விடுறாங்க. அவன் பரம்பரை வருது, ரூஃப். அந்த பரம்பரை வருது. ஏனண்டா கர்த்தருக்காக ஜனங்களை ஆதாயப்படுத்துறான். அவன் ஒரு நீக்குறோ மனிதன். அதுல ரகசியம் இருக்கு. அப்ப தீர்க்கதரிசியும் என்ன செய்யற, ஒரு இடத்துல ஆப்பிரிக்காவுக்கு போயிருந்த வேளையில அவர் என்ன செய்யற, ஜெபிக்கிறேன். எப்படி ஜெபிக்கிறேன் அவர் சொல்றார், ஆண்டவரே, அன்றைக்கு உம்முடைய சிலுவையை சுமக்க என ஒரு நீக்குறோ மனிதன் உதவி செய்தான். அதனால உம்முடைய காரியத்தை நிமித்தம் அவர்கள் உதவி செய்தார்கள். அது நிமித்தம் இந்த நீக்குறோ பெண்ணுக்கு நீர் உதவி செய்ய மாட்டக்குள்ள குருடா இருந்த பெண் அங்க குணமாகிற. அதுதான் அவரு பேச்சு. அதோட ஒப்புரு பாருங்க. அதான் தேவன் ஒரு மனிதன்டா, அந்த ஒரு மனிதன் நிமிஷம் ஆசீர்வாதம் பெற நீங்க நினைக்காதீங்க. அதனாலதான் ஒரு மனிதன் இருந்தா பாருங்க. அந்த தாவீதுக்காக அந்த யூத வம்சத்தை அவர் மறக்கல. ஆனா பொல்லாதவங்க வந்தாங்க, ராஜாக்கள் பொல்லாததா இருந்தாங்க, எல்லாமே. ஆனா அவர் சொல்லி, இந்த யூத இடத்தில் இருந்து ஒரு ராஜா நீங்காமல் போவதில்லை உனக்காக. அங்க ஆபிரகாம் நிமித்தம் அவர் அந்த சந்ததியை நினைக்கிறார். ஆமென். அவங்க பொல்லாதவர்களா இருந்தால் அதுதான் ஒருவன் நிமித்தம் 1000 சந்ததி ஆசீர்வதிக்கப்படுது. ஒருவன் நிமித்தம் பரம்பரையும் என்ன செய்யப்படுது? சபிக்கப்படுது. விளங்குது அவங்களுக்கு? இதுதான் வேதம். அதை நாங்க பார்க்கோம். அப்ப பாருங்க, இதுக்கு எல்லாத்துக்கும் காரியம் பிரதிஷ்டை. அதாலதான் நான் என்ன செய்யறேன், ஒருவர் செய்யற சாட்சிய நான் ஒருவரை அங்கே காண்பிக்க அல்ல, நான் அதை பலப்படுத்த. அதை தான் அவர் தேவன் விரும்புறாருன்றதுக்காக. ஏன்னா தேவன் விரும்புற காரியம் நீங்க தேவனை மாத்திரம்தான் முன்னாக வைக்கும். மற்ற எந்த காரியம் உங்களுக்கு எதுவுமே இருக்கக்கூடாது. நீங்க அலக்களிக்கப்படக்கூடாது. நீங்க அந்த இன்னைக்கு பரிசுத்த ஆவி இன்னைக்கு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள உங்களுக்கு வந்தா நீங்க அலக்களிக்கப்பட மாட்டீங்க. ஏனென்றா அவர் ஒரு உறுதியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறபடினால உங்களுக்குள்ள அது வராது, நிச்சயம் இல்லாம வராது. நீங்க ஒவ்வொரு காரியத்தை என்ன செய்வீங்க, வாங்கி எதிர்மறையாதான் பார்ப்பீங்க. அது இருக்குன்னா நீங்க இல்லைன்னா இருக்குண்டுவீங்க. இதுதான் கிறிஸ்தவம், இதுதான் வேதம். அப்படியான தேவனை தான் நாங்க ஆராதிக்கிறோம். அவர் இருக்கிறத தர்றதுக்கு அவர் ஒரு தேவனா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. இல்லாததை தர்றபடினாலதான் அவர் தேவனா இருக்கிறார். ஆமென். அதுதான் தேவனா இருக்கு. அதுதான் தேவனுடைய காரியம். அவர் இல்லாததான் என்ன செய்தார்? ஒழுங்குபடுத்தினார். ஆமென். அவர் உலகத்துல முதலாவது படைக்கும் போதே அவரோட ஒழுங்குதான் அங்க வருது. அதாலதான் நான் உங்களுக்கு சொல்றேன், சபை அண்டா ஒழுங்கு இருக்கும். ஏன்னா தேவண்ட ஸ்டைலே தேவண்ட கேரக்டரை ஒழுங்குபடுத்துறது, இன்னும் ஒழுங்குபடுத்துறதா அவருடைய காரியம். அதனாலதான் பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையார் முதலாவதே ஸ்டார்டிங் ஆரம். அவர காரியமே ஒழுக்கம் தான். நீ முதலாவது ஒழுக்கத்துல சரியாவா, தேவன் உன்னை ஆசீர்வதி. உனக்கு தெரியாட்டியும் ஒழுங்க பின்பற்றும் போது நீங்க என்ன செய்வீங்க? இது வார்த்தை. நம்ம ஆலயத்துக்கு போகல நாங்க எப்படி போவோம், காரியங்கள் போகல நாங்க என்ன செய்யணும், எப்படி போகணும், நேர காலத்துக்கு, நாளைக்கு ஆராதனை, நான் செய்தி கொண்டு நான் ஆயத்தப்படும், எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும்? தேவன் ஆசீர்வதிச்சுட்டே வரும். அது நீங்க தெரியாமலே என்ன செய்யும் அந்த காரியம். நீங்க அதெல்லாம் விட்டுட்டு எல்லாம் செஞ்சுட்டு இதை ஒரு பொயிண்டா நினைச்சீங்கன்னா ஒன்றுமே இருக்கு. நீங்க மற்றவனை போல தோத்துதான் போய், மற்றவனை போல நீங்க என்ன செய்வீங்க? விழுந்து போய். ஆனா பாருங்க, அந்த நசரே விதம் இல்லாம போனோட பாருங்க, வேதம் என்ன சொல்லுது? மற்றவர்களை போல இவனும் ஆயிட்டான். இவர் இந்த முறை எழும்பலாமன் நேச்சர் என்ன நடந்துச்சு?
எலும்பேலாம் போயிட்டு. ஏனண்டா அந்த நசரே விரதம் வந்து இல்லாம போயிட்டு. ஆனா அந்த நசரே விரதம் இருக்க மட்டும் வந்து ஒருவனுக்கிட்ட அவன் தவறு விட்டுட்டு இருந்தான், எல்லாம் செய்துட்டு இருந்தான். என்ன எல்லாம் சிம்பிளா என்ன செய்தான்? தூக்கி எறிஞ்சான். ஏனண்டா அவனுக்குள்ளாக அந்த நசரே விரதம் அவனை பாதுகாத்து. அதே போலதான் நீங்க தேவனுடைய காரியத்துல வந்து உத்தமமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த காரியமா இருந்தாலும் என்ன செய்யாது? உங்களை நெருங்கவே முடியாது. ரைட். அப்ப நாங்க பார்ப்போம். அதனாலதான் வேதம் என்ன சொல்லுது? அந்த காரியம். அப்ப பாருங்க, நாங்க பார்த்த ஆங்கில வேதாமத்துல அது என்ன செய்யறது? நிச்சயமுள்ள நிச்சயமற்ற சத்தம். அப்ப விளங்கா சத்தம். எங்கட தமிழ்ல விளங்கா சத்தம். அப்ப ஆனா எங்களுக்கு ஒரு நிச்சயமுள்ள சத்தம் இருக்கு. ஆமென். அதுதான் தேவனுடைய வார்த்தை. இன்னைக்கு தேவன் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பியிருக்கிறார். அந்த சத்தமானது என்ன? நிச்சயமுள்ள சத்தமா இருக்கிறது. அப்ப பாருங்க, இப்ப நாங்க இந்த சபையினுடைய காரியத்தை பார்க்க போறோம். ஏனண்டா இது ஒரு அழகான பார்க்க வந்து அது என்ன செய்யறதுண்டா ரகசியம் வந்து உடைக்கப்பட்டுதான். நாங்க அதை பேசி இருக்கிறோம். ஆனா ஆழத்துக்கு போறோம். ஏனண்டா நாங்க எதிர்பார்த்த கிறிஸ்தவத்துக்கும் காரியத்துக்கும் வந்து அது மாறுபட்டது. ஏன்னா தேவன் வந்து இப்படியான ஒரு காரியத்தை வந்து அவர் விரும்புகிறார் என்பதை நாங்க பார்க்க போறோம். ஏனண்டா தேவன் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு கூட்டமாக வெளியே அழைச்சேர். அந்த கூட்டமாக அவங்க வெளியே வரும்போது அவங்க சபையாக அழைக்கப்பட்டாங்க. அந்த காரியத்தில் என்ன செய்த தேவன் ஒரு தலைவனை வைத்து என்ன செய்தார்? வழி நடத்தி அங்கே வந்து அதை விசுவாசிச்ச அனைவரும் என்ன செய்தாங்க? உள்ள போனாங்க. விசுவாசியாதவங்க என்ன செய்தாங்க? அழிக்கப்பட்டாங்க. இப்ப பாருங்க, ஒரு மனிதனுக்குள்ளாக தேவன் வரும்போது நாங்க போன வாரம் பாதிச்சு நாங்க பாருங்க, சபைக்கு செல்லுதல் மகிழ்ச்சி ஊட்டுகிறது. அது வெயிலாவது குளிராவது அலட்சியமான ஜனங்கள் வீண்சடி செய்தாலும் உரிமையினாலும் அவர்கள் என்ன செய்த போலும் தேவனுடைய வார்த்தையை கேட்பது மகிழ்ச்சி என்றால் உண்மையாகவே கிறிஸ்துவின் மேல் அன்பு கொண்டிருக்கிறாய். நீ சபைக்கு செல்ல என்ன செய்யப்படுறாய்? பிரியப்படுகிறாய். அன்பே, ஞாயிறு காலை வந்து விட்டது. நாம் பிள்ளைகளுக்கு முகம் கழுவி அங்கு செல்ல வேண்டும். அது சலிப்பாய் உள்ளது என்பாயானால் நீ அவர் பாய் அன்பு கொள்ளவில்லை. ரைட். பாருங்க, அடுத்தது, நீ உண்மையாகவே அவரில் அன்பாய் இருந்தால் ஞாயிறு காலை வரும் வரை உன்னால் காத்திருக்க முடியாது. அவள் ஒன்று கூட நீ எப்படியாவது சென்று விடுவாய். ரைட். 77வது பதியில பாருங்க, நாம் முக்கியமானவர்கள் என்பதனால் ஒருவர் அன்பு கூறுவதில்லை. நாங்க முக்கியமான, இப்ப நாங்க சில பேர் என்ன செய்வாங்க? இவங்க முக்கியமானவங்க, இவங்க முக்கியமானவங்க, அவங்க அதனால என்ன செய்வாங்க? அன்பு கூறுவாங்க. பாருங்க, வேதம் சொல்லுப்பா, நாங்கள் முக்கியமானவர்கள் என்பதனாலே ஒருவர் அன்பு கூறுவதில்லை. நாம் ஒவ்வொருவரும் இருக்கும் கிறிஸ்துவினாலே நாம் அன்பு கூறுகிறோம். ஏன்னா அவங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த கிறிஸ்துக்காக தான் நாங்க என்ன செய்யறோம்? அவங்கள அன்பு கூறுகிறோம். நமக்கு வாசம் செய்யும் தேவனில் நாம் அன்பு கூறுகிறோம். நாம் ஒன்று கூட பிரியப்படுகிறோம். இந்த பழைய பாடலை நான் பாடுவது. அதாவது நாங்க ஏன் ஒன்று கூறுறோம்? ஒருவரை சந்திக்க பிரியப்படுறோம் என்றா அவங்களுக்குள்ளாக கிறிஸ்து, அந்த இயேசுவுக்காக தான் நாங்க என்ன செய்யறோம்? அவங்கள நாங்க பிரியப்படுகிறோம். ரைட். பாருங்கள், ஒரே சிந்தை கொண்டுள்ள ஐக்கியம் பரத்திலிருந்து உள்ளதற்கு ஒப்பானது. உண்மையான அன்பு வந்து என்ன செய்யறது? ஐக்கியம் வந்து அது பரத்திலிருந்து என்ன செய்யப்படுகிறது? வருகிற ஒன்றாயிருக்கிறது. அனைவருக்கு வந்து மயக்கம் போது நீங்க மயக்கத்துல போறீங்க, கூப்பிட முதல் நீங்க என்ன செய்யுங்க? எழும்பிடுங்க. எழும்பி கேளுங்க, அது ஆசீர்வாதம். ரைட். அப்ப பாருங்க, அடுத்தது பாருங்க, 78வது. பாருங்கள், ஆமையா, ஒருவர் ஆசீர்வதிக்கப்பட்டால் நாம் அனைவரும் மகிழ்ச்சி கொள்ளுகிறோம். பாருங்க, என்னையா? ஒருவர் ஆசீர்வதிக்கப்பட்டா நாங்க ஒருவர் என்ன செய்யப்படுறோம்? மகிழ்ச்சி கொள்ளுகிறோம். ஒருவர் துக்கப்பட்டால் நாம் அவரோடு துக்கப்படுகிறோம். பாருங்க, யார் இது? உண்மையான பரிசுத்தாவி மகா பரிசுத்த தலத்துக்குள்ள வந்த மனிதனை தான் நான் பேசி கொண்டிருக்கேன்னா, நீங்க வெளியில இருக்கிறவங்க, வெளியில இதை சொல்லல, வெளிப்பிரகாரத்துல இருக்கிறவங்களுக்கும் லைட் இருக்கு. எந்த லைட்? நட்சத்திரமும் என்ன? சந்திரன். அது உள்ளே இருக்கிறவனுக்கும் என்ன இருக்கிறது? குத்து விளக்கு. அது வந்து ஒளிவ, அது வந்து ஒளிவ எண்ணெய். அது ஊழியத்துக்காக ஒப்பிக்கப்பட்டு அதுவும் ஒரு விசேஷித்து. ஆனா மகாபரிசுத்தத்துக்கு டைரக்ட் கனெக்ஷன். எந்த கனெக்ஷன்? தேவனோடு உள்ள கனெக்ஷன். அது வந்து தேவன் வந்துட்டு
அவனுக்கு வந்து வேற ஒன்றும் தேவையில்லை. ஏன்னா அவனுக்கு டிரெக்ட் இருக்குதானே. அப்ப இவனுக்கு வந்து ஒருவேளை காத்தடிக்கக்குள்ள என்ன செய்யும், ஒரு 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 சங்கடம் வரும், அவனுக்கு ஒரு பயம் வரும். ஆனா உள்ளவனுக்கு பயம் வருமா? இப்ப நான் அந்த நீங்க உணர்வுபூர்வமா போனா பாருங்க, அந்த நான் செய்தியை போட்டு கேட்டாண்டா இந்த இன்றைக்காவது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கட்டும் பாத்தீங்க. இப்ப நாள் அதுக்கு போனா நான் நினைக்கல அது ஆக்ரோஷமா இருக்கு. ஏன்னா அப்ப அவர் ஒரு யதார்த்தமா ஒரு வயதான அவர் தான், சாதாரணமா எழுதினதை வாசிக்கிறேன் இங்கிலீஷ்ல இருக்கிற செய்தி, அதுக்கே அதுகள் வந்து அப்படி கத்துது. வெள்ளக்காரன் செய்தியும் பாருங்க, உங்களுக்கு சில பேருக்கு விளங்கா சத்தமா இருந்தபடியா அவன் என்ன அவன் யதார்த்தம் ஒன்று சொல்லுவான், அதுகள் ஓடி உருள் எல்லாம் தெரியும். அப்ப ஆக்கள் நினைக்கிறது அட இவர் பெரிய வெளிப்பாட சொல்லிட்டேறேன். அப்ப அப்படிதான் எங்கட ஆக்கள் நினைக்குது. ஆனா அங்க வந்து அவங்க ஒரு யதார்த்தத்தை பேசிட்டு ஒரு உணர்ச்சி வசமான ஒன்றை அவங்க என்ன செய்யறாங்க பேசிட்டு அவங்க போறாங்க. ஆனா அவங்க என்ன வர்ற வார்த்தை தேவனுடையதன்று விசுவாசிக்கிறாங்க. அப்ப அதனால ஊழியக்காரர் போறாங்களோ இல்லையோ ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. ஏன்னா அது கத்தர்ற வார்த்தை அவங்களுக்கு. ஏன்னா அந்த ஸ்தாபனத்திலிருந்து வர்றவனுக்கு வந்து ஒரு அசையாத ஒன்று வந்து ஆரம்பத்திலே போதிக்கப்பட்டிருக்கு. இடையில வார இந்த தெரிச்ச தருதலைகளுக்கு தான், அந்த மெசேஜில் இருக்க தருதலைகளுக்கு வந்து விளங்காது. ஏன்னா அவங்க அடிப்படையில இருந்து வரையில தான், அடிப்படையில இருந்து வாரவனுக்கு வந்து தெரியும். ஏனண்டா சபையில கத்தர் உண்டு, அங்க ஊழியக்காரன் வாயிலிருந்து தேவன் பேசுற, அவனுக்கு அது சின்னல்ல இருந்து போதிச்சுட்டான். அதால வந்து அவர் பெரிய பாவம் அவங்க தெரிஞ்சிருப்பாங்க. அவங்க சொல்றாங்க அவருக்கு பேசவே கூடாது, நம்ம வந்து ஆலயத்துக்கு போற கடவுள் எங்களுக்காக அவர் கொடுக்கப்பட்ட மனிதன் என்று சொல்லிடுவான். யாரு அந்த பேசிக்ல இருந்து கிறிஸ்தவனா வாரம், இடையில இருந்து வாரவனுக்கு வந்து என்ன செய்யணும், அவனுக்கு அடிப்படை தெரியும், பேசிக் நாலேஜ் இல்லாதபடினால அவன் தான் அந்த குறை சொல்லி அவன் தான் வந்து என்ன செய்வான், டிரெக்டா வந்து அங்கிருந்து இதுக்கு வந்து வரவா இல்லாம அவன் மேலால பிளைட்டால இறங்கி மகா பரிசுத்தலத்துக்குள்ள அந்த அந்த திமிர்வாதக்காரன கூரையால இறக்கின மாதிரி உள்ள போறதுக்கு தான் இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க, ரெடியா இருக்கிறான். ஆனா நீங்க அங்க இருந்து வரும் நீதிமானாக்குதல், பரிசுத்தமாக்குதல், அதுக்கு பிறகு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். ரைட். இப்ப பாருங்க, நாங்க முக்கியமானதுக்கு போக போறோம் பாருங்க. ரைட். ஒரே சிந்தை கொண்டுள்ள ஐக்கியத்தில் உள்ளது ஒப்பானது. பாருங்கள், ஆமையா, ஒருவர் ஆசீர்வதிக்கப்பட்டா அனைவரும் மகிழ்ச்சி கொள்கிறோம், ஒருவர் துக்கப்பட்டால் நாம் அவரோடு துக்கப்படுறோம். என்ன செய்யறோமா, ஒருவர் ஆசீர்வதிக்கப்பட்டா அவங்களோட சந்தோஷம் அவங்களுக்கு, துக்கப்பட்டா நாங்க இல்ல. ஏன்னா நீங்க அந்த மெயின் பொருளுக்கு வர போறீங்க, இதை கவனமா கேட்ட பிறருக்கு விளங்குதானே. நீங்க என்ன விசுவாசிச்சிருந்தீங்கன்னா தேவன் என்ன விளங்கப்படுத்துவேர். ஏனண்டா நாங்க நிச்சயத்தோட வந்தா தேவன் அதை செய்வார். ஏன்னா அந்த ஒரு ஊழியம். ஏண்டா அன்னைக்கு பெந்தகோஸ்தே நாள்ல பாருங்க, பல ஜாதியான அன்னைக்கு 20க்கு மேற்பட்ட மொழி பேசுறவங்க வந்தாங்க. ஆனா பேதுரு பேசினது எபிரேய மொழி தான். ஆனா அந்த 20 பேருக்கு விளங்கிச்சு. ஏனென்னா அந்த பரிசுத்த ஆவியான இறங்கக்குள்ள அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்து, அதே ஒரு கட்டத்துக்கு தான் நாங்க போய் கொண்டிருக்கிறோம். வருவோம் ஆமென். அந்த நிச்சயத்துக்கு நாங்க வருவோம். ஏனென்றா தேவன் அதிசயத்தை செய்வார். ஆனா அவங்களோட ஆக்ரோஷம் வர மட்டும் அவரால் செய்யல. ஏன்னா அந்த துதி தான் எரிக்கோவை விழுத்தும். ஆமென். அது நான் நம்புறேன். ஆனா அது வந்துதான் ஆகணும். எங்களுக்கு யாரும் தேவையில்லை, தேவனை அடிக்கிறதுக்கு அந்த கட்டத்துக்கு வரணும். மியூசிக் எல்லாம் தானா வாசிக்கணும், ஜனங்கள் வந்து வர்ற வேளையில விழுவணும், பாடல்கள் வந்து ரட்சிப்பை கொண்டு வரணும், ஒவ்வொரு வாயில் இருந்து ஆமேன் வந்து வந்துட்டே இருக்கும். ஏன்னா அவங்கள சொல்ல முடியாதபடி வாயை கட்டிட்டானாம். சில பேர் சைவாக்கள் சொல்லுவாங்க, ஏன்னா வாயை கட்டிட்டான், ஏன்னா அதை கட்டிட்டான். ஆனா கிறிஸ்தவங்களுக்கு தான் இப்ப கட்டப்பட்டுது. அப்ப அதனால வந்து என்ன வருது இல்ல, என்ன வேதம் சொல்லுது, நீ வாயத்துற நான் அதை நிரப்புவன் என்று. அவர் வந்து அவர் உனக்கு நீ என்ன பரிச்ச பார் என்று. ஆனா வேதம் பரிச்ச பாரான்னு, ஆனா அவர விஷயத்துல சொல்ல என்ன நீ சோதித்து பார், சில இடத்துல சொல்ல நீ என்ன பரிச்சித்து பார். அப்படி தேவன் உங்களை சேலஞ்ச் பண்ண. ஆனா எங்களுக்கு இடைஞ்ச கட்டிட்டான். அப்ப அதனால வந்து அது எங்களுக்கு இயலா. ரைட். இப்ப நாங்க அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு போறோம். ரைட். அப்ப பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வாறு இருக்க வேண்டியவளாயிருந்தன, ஆனால் அது அவளுக்கு பாரமாகிவிட்டது. இந்த பழைய மெல்லி அப்பம், தூதர்களின் அப்பம் எங்களுக்கு பிடிக்கவில்லை. எங்கள் ஆத்துமாக்கள் இந்த அப்பத்தை வெறுக்கிறது. எல்லாமே தவறாய் உள்ளது. ஒவ்வொரு இரவு வானத்திலிருந்து விழும் இந்த மன்னாவை காட்டிலும் எகிப்தில் உள்ள வெள்ளை பூண்டையும்
கொம்மட்டிக்காயும் புசித்தால் நலமாயிருக்கும் என்றனர். பாருங்கள், அவளுடைய இருதயங்கள் வந்து யாத்திரைக்கு ஆயத்தமா இல்லை. இப்படி சொன்னவங்க வந்து ஆயத்தம் இல்லை. இப்ப நீங்க ஒரு பாயிண்ட்டுக்கு வர போறீங்க, அதுக்குதான் நான் அஸ்திவாரம் போட்டுட்டு இருக்கிறேன். அதுதான் செய்தியா இருக்கிறது. ஆமே. ஒரு மனிதனோ அல்லது சிறியோ சபைக்கு செல்வதை குறித்து குறை கூறி அங்கு செல்ல சலிப்படைந்தால் அவள் யாத்திரைக்கு ஆயத்தமா இல்லை. என்னையா போறதுக்கு ஒரு காரணம் சொல்லி முன்னுக்கு பார்த்துட்டு அவர் சொல்றாரு, இது நாங்க அங்க போய் விருப்பம் இல்லை, அதெல்லாம் அது ஒரு காரியம் இல்லை, அது சரியா இல்லைன்றெல்லாம் சொல்றாங்க. அப்படி சொல்லி ஒரு ஸ்திரீயோ அல்லது ஒரு மனிதனோ சபைக்கு செல்வதை குறித்து குறை கூறி அங்கே செல்ல சலிப்படைந்தால் அவர்கள் யாத்திரைக்கு ஆயத்தமாயில்லை. ஏன்னா சபையண்டா என்ன, யாத்திரைக்கு தான் போகணும். நீங்க யாத்திரை பண்ணிட்டு தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு தலைவன் இருக்கணும், நீங்க உங்களுக்கு தேவன் இருக்கணும். நீங்க என்ன செய்யணும், முன்னேறி போயிட்டா இருக்கணும். நீங்க அங்க போய் சேர மட்டும் உங்களுக்கு என்ன செய்யறது, யாத்திரை வந்து நிக்க இயலாது, நின்றா பிழைச்சு போயிரு. அது உண்மை. பாருங்க, ஓ நீங்கள் தேவனில் அன்பு கூர்ந்து நீங்கள் அனைவரும் ஒருமித்து பரலோகத்துக்கு செல்வதாக எண்ணி இருக்கும் போது என்னே ஐக்கியம், என்னே தெய்வீக சந்தோஷம், நித்திய கரத்தின் மேல் அது சார்ந்திருக்கிறது. பாருங்கள், நீங்கள் யாத்திரைக்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிறீர்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள் பிரவேசிக்க நீங்கள் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறீர்கள். சோதனை நேரம், அது ஆபத்தான இடம், வனாந்திரம் சோதனையின் நேரம். இஸ்ரவேல் ஜனங்கள் சோதனையின் நேரத்தின் போது ஒருவரோடு சண்டையிட்டு கொண்டு வீண் சந்ததி செய்து அப்பத்தை வெறுத்தனர். அவர்கள் எகிப்துக்கு திரும்ப செல்ல விரும்பினர். இன்னைக்கு அப்பம் மண்டக்குள்ள நீங்க அந்த அப்பத்தை நினைச்சிட்டு இருக்க கூட உங்களுக்கு பரிசு ஏன்னா வார்த்தை. அப்ப வார்த்தையை வெறுத்துட்டு அவங்க என்ன செய்யறாங்க, ஒருவரோடு ஒருவர் இந்த வனாந்திரத்துல என்ன செஞ்சாங்களாம், சண்டை பிடிச்சு கொண்டாங்க. அப்ப அதனாலதான் தேவனுக்கு அது சௌர சிநேயத்துக்குள்ள குழப்பம் வந்தா என்ன ஆயாம அவருக்கு அருவருப்பு. அவர் என்ன 6 காரியங்களை கத்தர் வெறுக்கிறார், 7வது வந்து அருவருப்பு. அப்ப பாருங்க, இன்னைக்கு சௌரருக்குள்ள பிரிவினை உண்டாக்குற ஆவி அன்னைக்கு வனாந்திரத்துல, ஏண்டா வேதம் என்ன சொல்லுது, அண்டு எது இருந்துச்சோ இன்றைக்கும் அதுதான் இருக்கு. அன்றைக்கு ஒரு மனிதன் இருந்தானோ அவன் என்ன செய்வானா இன்றைக்கும் இருப்பான். அதனாலதான் நீங்க வேதத்துல பாருங்க, ஒரு மனிதன் மரிப்பான், ஆவி மரிக்கார். அதனாலதான் ஒவ்வொரு சபைக்கும் ஒரு ஆவி இருந்தா அந்த ஆவி காரியம் என்ன செய்யும், அது மற்றவருக்குள்ள மாறி மாறி வரும். ஏன்னா எது நடந்ததோ அது முன்னமே நடந்தது, எது நடக்கிறதோ அது முன்னமே நடந்தது. இது நடக்கிறதையோ கத்தர் என்ன செய்வாரா, விசாரிப்பார். அப்ப பாருங்க, முன்னுக்கு நடந்ததா இப்ப நடக்கும், இப்ப நடக்கிறதா முன்னுக்கு நடந்தது. அதுல வந்து மாற்று கருத்தே இல்லை. அதுல நாங்க யார், அப்ப அதுல வந்து நாங்க எப்படி இருக்கிறோம். அப்ப அதான் நான் அடிக்கடி சொல்ற காரியம். பாருங்க, அந்த ஜன கூட்டத்திலேயே இப்ப நீங்க அந்த மூலப்பொருளை நான் சொல்லிடுறேன், நீங்க யோசிக்க கூடாண்டு. மூலப்பொருள் என்னன்னா, தேவன் எப்படி இஸ்ரேல் ஜனங்களை ஒரு கூட்டமாக வெளியே கொண்டாரோ அவங்க வந்து ஒரு தேசமாக ஆசீர்வதிக்கப்படுறோம். ஆனா பிரஜாதியாகிய சபை வந்து தனித்தனி மனிதர். ஆனா அவங்க ஒரு கூட்டமா ஒன்று கூடுவாங்களே, அந்த ஒன்று கூட்டோட தான் அவங்க என்ன செய்யணும், பிரயாணத்தை வந்து ஆரம்பிக்கும். அப்ப இப்ப என்னத்தை நாங்க வாரம்ண்டா, இப்படி ஒன்று கூடக்குள்ள வந்துதான் என்ன வருது, பிரச்சனை வரும். விளங்குதா உங்களுக்கு? இப்ப கவனமா விளங்கிட்டு தானே, அன்றைக்கு எகிப்து வந்து ஒரு தேசமா விளங்குதா, பிரஜாதி வந்து தனிப்பட்டது. ஆனா அவங்க ஒரு ஒன்று கூடுற ஒரு ஆலயம் இருக்கும், ஒரு ஸ்தலம் இருக்குமே. ஸ்தலத்துக்குள்ள வந்தோன்னா அவங்களோட நண்பர்கள் யாரா மாறுவாங்க, இந்த மெசேஜ்ல உள்ளவங்க. தங்களுக்கு தகப்பன் யாரா மாறுவாங்க. புரியுதா உங்களுக்கு? நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிழை இல்லை, நீங்க அங்கதான் வரப்போறீங்க. ஏன்னா நான் அதை தான் வாசிச்சு காட்ட போறேன். ஏண்டா இப்ப அன்னைக்கு பாருங்க, பெந்தகோஸ்தே நாள்ல பரிசுத்த ஆவி வந்தோடனே என்ன நடந்துட்டு, பிரிஞ்சிருந்தவங்க எல்லாம் ஒண்டாகி வீடுகள் தோறும் அப்பம் போட்டு என்ன செஞ்சாங்க, ஆராதிச்சாங்க. அவங்களுக்கு அதிகமான காரியம் இருந்ததெல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, ஓரிடத்துக்கு கொண்டு வந்து எல்லாரும் அளவுக்கு தக்கதாக என்ன செஞ்சிட்டாங்க, வேற வேற இடமெல்லாம் இருந்தாங்க. ஆனா எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க, பரிசுத்த ஆவி வந்து. இப்ப இன்றைக்கு எங்கட மூலப்பொருள் என்ன, மல்கியா பிள்ளைகளுடைய இருதயம் பிதாக்களுக்கு. இப்ப பெந்தகோஸ்தே காரியம். இப்ப இன்றைக்கு பாருங்க, நாங்க தனித்தனிப்பட்ட நபர் தான் ரட்சிக்கப்படுது. ஆனா அவங்க தேசமா ரட்சிக்கப்படுவாங்க. அவங்க எல்லாரும் தேசத்துல தேவன் தெரிஞ்சு கொண்டு அவ்வளவு பேருக்கும் ஒரு ரட்சிப்புவர். ஆனா பிரஜாதியில வந்து என்ன நடக்கும், தனித்தனியாக அங்க வரும். ஆனா அவங்க ஒன்று கூடக்குள்ள ஒரு இடம் வரக்குள்ள அவங்களோட உறவுகள் வந்து எப்படி வரும், ஒண்டா போக்குள்ள வந்து என்ன வரும்,
பிரச்சனை. ரைட், நான் வாசிக்கிறேன். என்ன இன்னைக்கு முடிக்கலாம், யோசிச்சுட்டு அனுப்பி விடுறோம். ரைட், பாருங்க. பின்பு அவர்கள் தங்கள் தலைவனே குறை கூறினர். இப்ப என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் சோதனையின் போது ஒருவரோடு சண்டை கொண்டு வீண் சந்தடி செய்து அப்பத்தை வெறுத்து அவர்கள் எகிப்துக்கு திரும்பி செல்ல விரும்பினர். இப்ப யாரோட கொழுவிட்டாங்க? தலைவரோடையே கொழுவிட்டாங்க. ஏன்னாண்டா இப்ப அந்த அந்த வனாந்திரத்தில் ஒன்று சேர்ந்தோட இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவருக்கு சார்பா இருக்கு, அவருக்கு சார்பா இருக்கிறேன். அவன் பாக்குறது வார்த்தைக்கு சார்பா, ஒரு வார்த்தையை கைக்குள்ள அவன் போன, இவன் என்ன தலைவனை குறை சொல்லி தவறினை வெறுத்துட்டு என்ன செய்யறாங்க, போறாங்க. இப்ப பாருங்க, அந்த குரூப்புக்கு சொல்றானா. ரைட், பின்பு அவர்கள் தங்கள் தலைவனை கூறி, ரைட், பின்பு அவர்கள் வழி தவற செய்கின்றான் என்று அவர்கள் பயந்து. பிறகு பாருங்க, குறை கூறினர். அவன் தன்னை தலைவன் என்று காண்பித்து தேவன் அதை நிரூபித்த பின்பு அவர்களை வழி தவற செய்கிறார் என்று அவர்கள் பயந்தனர். இப்ப தேவன் அவன் தான் தலைவன் என்று என்ன செஞ்சுட்டு நிரூபிச்சுட்டு, ஆனா இடையில இவன் மாறி சில காரியத்தை செய்யக்குள்ள இவங்க என்ன செஞ்சான், சந்தேகம் எங்களோட வழியே இவன் என்ன செய்யறான், எங்களை கானானுக்குள்ள கொண்டு போகாம வழி தவற செய்யறான் என்று நினைச்சிட்டாங்க. விளங்கல. ஆனா தேவன் என்ன செய்யறாருன்னா, அவனை அடையாளப்படுத்துற முன்னுக்கு. ஏன்னா அவர் அடையாளப்படுத்தின பிறகுதான் சத்தத்தை கொண்டுரு. அப்போ அதான் உறுதிப்படுத்திட்டு தான் அதுக்கப்புறம் என்ன செய்யறு, தேவன் அவனை கொண்டு. ஆனா இவங்க என்ன செய்யறாங்கன்னா, இவன் எங்களை தவறா கொண்டு போறான், ஏன்னா தவறா வழி நடத்துறான் என்று என்ன செஞ்சிட்டாங்களா, நினைச்சிட்டேன். பாருங்க, வழி தவற செய்கின்றான் என்று அவர்கள் பயந்தனர். ஒரு கால் நாம் சற்று மூட வைராக்கியமுள்ள நடந்து கொண்டு விட்டோம், ஒரு கால் நம்ம வழி தவறி விட்டோம். இப்ப நான் முன்னுக்கு சொல்லக்குள்ள சில பேர் யோசிச்சிங்க, என்னடா மூட வைராக்கியத்துக்கு பேசுறான், ஏன்னா சட்டம் வருது, சட்டத்தை தாண்டி வான்றான் என்று அந்த அப்படி ஏன்னா ஜனங்கள் என்ன செய்யறாங்க, அப்படி சிந்திக்கிற. அப்ப அதே போல அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இவனோட மூட வைராக்கியம் என்னடா இது முரட்டுத்தனமான விசுவாசம் என்ற மாதிரி இவன் பழக்கிறான். அது ஓமா இல்லையான்னு சொல்லுங்க. ராயனுடைய நீதியை தாண்டி தான் எஸ்தர் வந்தா, ஓமா இல்லையா? செய்தி என்ன ஆமே என்னன்னு வடிவா தெளிவா. எஸ்தர் ராஜ சட்டம் என்ன, ராஜாட சட்டம் வராம எஸ்தர் வெளியே வரையல. உங்களோட கணக்கின்படி பாத்தீங்கன்னா கேபிக்கு வெளியே வரையல. ராஜா கட்டளை வந்தாதான் எஸ்தர் வீட்டுக்குள்ள இருந்து ராஜாவை சந்திக்கவர். தானியல்ற கட்டளை என்னது, அதே காரியம். இதை வணங்கணும், என்ன செய்யணும், அப்படி இல்லாட்டி என்ன செய்யலாது, நீங்க வரையலாம். அப்ப ஆனா என்ன நடந்தான், அவன் தண்ட காரியத்துல எப்பயுமே அவங்க பொற்சிலையை வச்சு அங்கதான் அவங்க ஆராதி. அவன் என்ன செஞ்சான், தண்ட தேவனை ஆராதிக்க வீட்டுக்குள்ள கிழக்கு வாசல என்ன செய்தான், ஜன்னலை திறந்தான். வீட்டு வாசல் சரியா கிழக்குல வைக்காட்டி அவன் ஜன்னலை என்ன செஞ்சான், கிழக்குல இருந்துச்சு, அதை திறந்து என்ன செஞ்சான், அந்த வெளிச்சத்தை பார்த்து என்ன செய்தான், ஆராதிச்சான். ரைட், பாரு. அல்லது இப்படிப்பட்ட வேறு ஒன்றை கூறுதல், அவர்கள் தேவனுக்கு அந்த ஆதரவளித்த தலைவனாகிய மோசைக்கு விரோதமாய் முறுத்திருந்தார். வார்த்தைக்கு அர்த்தம் இதுவா இல்லையா என்று எனக்கு தெரியாது, பரிசுத்த ஆவியை குறித்து எனக்கு தெரியாது, அதை குறித்து எனக்கு சிறிது சந்தேகம் தோன்றுகிறது, மற்றவர்கள் அதை விசுவாசிக்கிறார்கள் இல்லை. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, இவ சொல்ற சரியா, இதான் வார்த்தைக்கு அர்த்தமா, மற்றவர்கள் அதை விசுவாசிக்கிறார்கள் எனக்கு தெரியாது என்று கூறும் நிலைக்கு நீங்கள் வரும்போது நீங்கள் எகிப்துக்கு திரும்பி சென்று விடுகிறீர்கள். அப்ப பாருங்க, நீங்க வார்த்தையோடு தேவன் வார்த்தையை விசுவாசிக்காம இது சொல்ற சரியா, இது மற்றவங்க செய்யறாங்க. இப்ப மற்ற எல்லா 199 அப்படிதான் இருக்கு, ஒன்றுதான் சரியா இருக்கு. ஆமே, அதுதான் எங்கட வேதத்தினுடைய மூல பொருளே அதுதான். எங்கேயாவது ஒரு இடத்துலதான் ஒருவன் ஆண்மை தன்மை உள்ளவனாக இருப்பான், மற்றவன் எல்லாமே அவன் பெண்மை தன்மை உடையவனாதான் இருப்பான். ஒருவன் மட்டும்தான் புரட்சி உள்ளவனாயிருப்பான். ஏனென்றா அது அவன் அல்ல, அவனுக்குள்ளாக இருக்கிற தேவனாயிருக்கிறான். இது நாங்க லாபத்துக்கு அன்னைக்கு கம்பெனியை திறந்து இன்னைக்கு லாபனத்தை வருகிறேன்டா கம்பெனி திறப்பான். இன்னைக்கு அவனே போராடி களவு செய்து என்ன செய்யறான், போய் திறக்கிறான் பிசினஸ். இது எங்களுக்கு அதுவே இல்லை. எங்களுக்கு தேவனை ஆராதிக்கணும். நாங்க கேட்கிற காரியம் தேவனை ஆராதிக்கிற அந்த 7 நாள்ல ஒரு நாள் தேவனுக்குரிய நாள். ஆமேன், அதுதான் ஆராதி. நான் காலையிலே 3க்கு போடுவோம்னு பார்த்தேன். இல்ல, ஜனமெல்லாம் வரக்குள்ள நாம என்ன செய்யணும், மற்றவங்களுக்காக ஏன் வராதவங்களுக்காக நாம 3 மணிக்கு போடுவான்னு தான் நான் அதை நிப்பாட்டினேன். ஏனென்றா அந்த காரியம்
தேவனுக்குள்ளாக வந்து ஒருவன் வாஞ்சியா இருக்கும் போது நாங்க அவங்களோட விசுவாசத்துக்கு வந்து நாங்க தடையா இருக்கக்கூடாது. ஆமே, நாங்க அவங்களை ஊக்கப்படுத்துறவங்களாக இருக்கணும். அப்பதான் இன்னொரு மனிதனுக்கு அது சாட்சியாக அமையும். ரைட். நீங்கள் பாதையில் நிலைக்க வேண்டும் என்று உண்மையாய் தீர்மானம் செய்வீர்களானால் பரிசுத்த ஆவியாகிய தலைவருடன் நிலைத்து கொள்ளுங்கள். வார்த்தையில் நிலை கொள்ளுங்கள். நீங்கள் ஆவியில் நிலை கொள்ளும் போது அது உங்களை வார்த்தையில் நிலை செய்யும். நாம் சபையில் ஒருவரோடு கொண்டுள்ள ஐக்கியத்தில் நின்று பரிசுத்த ஆவியானவருடன் கொண்டுள்ள ஐக்கியத்தில் நின்று விலகிவிடும் போது அது நம்மை உலர்ந்த இடம் பாலைவனத்துக்கு கொண்டு போய்விடும். அப்ப பாருங்க, ஐக்கியத்திலிருந்து நாங்க ஒருவரோடு செலுத்துற அன்பிலிருந்து நாங்க சபைக்கு வராம இருக்க குலங்களை எங்க கொண்டு போயிருமா? பாலைவனத்துக்கு போய். ரைட். பாருங்க, ஆனால் அம்மாதிரியான இடத்தில் வசிப்பவர்கள் அந்த சூழ்நிலையின் காரணமாக அவதியுற்று வேண்டியவர்களாய் இருக்கின்றன. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ விரும்புகிறவர்கள் வாழ அதுல அந்த சொல் வந்து அழிக்கப்பட்டிருக்கு பாருங்க. வீண் சண்டையும் கோபமும் உள்ள இடத்தில் அந்த சூழ்நிலையில் அனுசரித்து வாழத்தான் வேண்டும், அவ்வளவுதான். ஆனால் அங்கு வசிக்க வேண்டும் என்னும் அவசியம் நமக்கு இல்லை. ஆமே. இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, இஸ்ரேல் ஜனங்கள் கூட்டமா போறாங்க, அதுதான் அவங்ககிட்ட நடைமுறை. அதுல வரக்குள்ள நிறைய பிரச்சனை வருமா இல்லையான்னு சொல்லுங்க. 20 லட்சம் பேர் வரக்குள்ள 20 லட்சம் பேரே சிலது பொதுவாதான் அனுபவிக்கும். ஏன்னா அதுல வந்து ஆண் பெண் பிள்ளை வாலிய பிள்ளை எல்லாமே இருக்கு. ஓமா இல்லையான்னு சொல்லுங்க. அப்ப அந்த இடத்துல வந்து சில பேர் நடைமுறை டீசென்ட் இல்லாம இருக்கும், சில பேர் டீசெண்டா இருக்கும். ஏன்னா ஓமா இல்லையான்னு. ஆனா சில பேர் ஒழுங்கு வித்தியாசமா இருக்கு. ஆனா நீ வாழதான் பழகும். விளங்குது அவங்களுக்கு. அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதான் நியதி. 20 லட்சம் பேரும் அப்படியே வாரக்குள்ள எல்லாரும் இருக்கு. இப்ப உங்களோட பொம்பளை பிள்ளைகளை மறைக்க இயலுமா? இல்ல. நீங்க என்ன உங்களோட மனைவி மாற ஒழிக்க இயலுமா? இல்ல. ஏன்னா எல்லாமே என்ன கலந்துச்சு. இப்ப கலந்து என்ன செய்யும்? ஏன்னா பிள்ளைகள் எல்லாமே வனாந்திரத்துல வந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப டீசன்ட் டிசிப்ளின் பழகிட்டு இருக்கீங்களா? அது ஏன்டா எங்க போயிட்டு இருக்காங்க? கானானுக்கு போறோம். ஆனா தப்புறதெல்லாம் தப்பு, விழுறதெல்லாம் விழுது. விளங்குது அவங்களுக்கு. இப்ப இதுதான், இதே போலதான் மெசேஜ். சபை என்று வரக்குள்ள இப்ப உறவெல்லாம் எப்படி மாறி ஒழுங்குக்கு வரக்குள்ள அங்க எல்லாம் பாரு மூன்றும் இருக்கும் தானே, விசுவாசி அவிசுவாசி பாவனை. இப்ப இது எல்லாத்தோடையும் தான் உங்களோட பிள்ளையும் கடத்திட்டு போகணும், இது எல்லாத்தோடையும் தான் உங்களோட புருஷனை நடத்தி போகணும், இது எல்லாத்தையோட தான் உங்களோட மனைவிய நடத்தி போகணும். என்ன எல்லாமே இருக்கு. அதாலதான் 10 கட்டளையிலே அவர் கொடுத்துட்டார். என்ன? பிறனுடைய யாதொன்றையும் விளங்குது அவங்களுக்கு. பிறனுடைய யாதொன்றையும் இச்சியாதிரு. பிறனுடைய மனைவிய வீட்டை யாதொன்றையும் வந்து ஏன்னா இப்ப 20 லட்சம் வரக்குள்ள ஒன்று பார்க்கும். ஒன்று குறைஞ்சோன்னா என்னொண்ட பார்க்கும். பார்க்குமா இல்லையா? ஜதார்த்தத்துக்கு போல செய்திக்கு போறோம். ஆமே. பரிசுத்த ஆவியானார். அப்ப பாருங்க, இதுதான் இப்ப ஏன்னா கிறிஸ்தவங்க ஒதுங்குறாங்க. நாங்களும் எங்கட வீட்டை மூடி வச்சுட்டு ஒதுங்குறாங்க. அங்க அப்ப சபைக்கு வரக்குள்ள கைய கொடுக்குறாங்க. இல்ல அப்படி வந்து ஒரு கூட்ட பிரிவினைகளாக வந்து இன்றைக்கு எல்லாருமே ஒதுங்குறாங்க. ஏன்னாண்டா இது அவங்களுக்கு செய்தி புரியுது. செய்தி எல்லாமே ஒரு தலைவனுக்கு இல்லால, நான் இல்ல தலைவன், பரிசுத்த ஆவிக்கு இல்லால நீங்க எல்லாரும் வந்து யார் யார் அழைக்கப்பட்டு உத்தமமான இடத்துக்கு வந்தீங்களோ அவ்வளவு பேரும் வனாந்திரத்துல என்ன செய்யணும் நடக்கணும். விளங்குது அவங்களுக்கு. செய்தி எங்க போறோம்னு பாக்குறீங்களா? இவ்வளவு காலம் இங்கேயே போனாங்க. ஆனா இப்ப நாங்க இதுதான் உண்மை. இதுதான் பிதாக்களுடைய இருதயத்துக்கு பிள்ளைகளுடைய இருதயம் மூல நிலைக்கு போறது. அங்கண்டு வரக்குள்ள எல்லாமே பொதுவா வந்துடும். விளங்குதா? பொதுவாக வந்தோடனே உங்களோட சந்தோஷம் எங்கட சந்தோஷம், உங்களோட தூக்கம் வந்து எங்கட தூக்கம். அததான் இங்க போய் சொல்லக்கூடாது. யாரு யோசபாத் வந்து அங்க போய் சொல்றான். எங்க ஆகாப் யுத்தத்தை உண்ட ஜனம் எந்த ஜனம் உண்ட இது அது வந்து தேவனுக்கு விருப்பம் இல்லை. அதாவது நான் இப்ப பேசுற வந்து ஒரே நோக்கம், ஒரே மெசேஜ், ஒரே சபையோட உள்ள ஐக்கியம். ஆமே. நீங்க உங்களுக்குள்ள ஐக்கியம் வரக்குள்ள வேறொருவனோட என்ன வரும்? தானாக வரும். ஆமே. அப்ப அதனால வந்து இது நீளுதோ இல்லையோ தெரியல, போடுமா பிறாங்க. ரைட். அப்ப பாருங்க, அந்த காரியங்கள் வந்து அந்த வண்ணமாக இருக்கிற. ஏன்னா நான் டைமுக்கு முடிக்கவும் நான் கடமைப்பட்டிருக்கேன். அதனால
கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு மகாத்தான ஒரு பாயிண்ட நான் விதைச்சிட்டேன். அடுத்த வாரம் நாங்க ஆழமாக போகணும். ஏனண்டா உங்களுக்கு வந்து கிறிஸ்தவம்டா இதுதான் உண்மையான செய்தி. ஆமே, இதுதான் தேவன் அழைக்கிற முறை. இதுல எல்லாரும் எப்படி இருப்பான்னு நம்ம எதிர்பார்க்க இயலாது. இல்லாதவனை குறிச்சு நாங்க வந்து அவனை கோபப்பட இயலாது. என்ற வேதம் வந்து வடிவ பிரிச்சிருக்கு. விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களை சேர்த்து கொள்ளும். ஏன்னா விசுவாசிகளுக்கு நீங்க பிரியமாய் நடவாமல் விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களுக்காக பிரியமாய் நடவுங்கள் என்று வேதம் சொல்லுது. விசுவாசிக்கிறவர்களுக்கே பிரியமா நடக்க கூடாது. விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களுக்கு நீங்க என்ன செய்யணும்? பிரியமாக நடக்கணும். எல்லாமே அளவா இருக்கும். உப்பு வந்து எப்படி இருக்கணும்? உடம்புல அளவாக இருக்கும். அதுதான் உங்களை என்ன செய்யறதா? பதப்படுத்துறது. இப்ப போன வாரத்துல பாருங்க, ஒரு ஆள் பயத்துல வந்து உப்பை குறைச்சு 2 நாள் வந்து ஆளுகிற இதே இல்லை. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமாவே. அவ வந்து ஹாஸ்பிட்டல்ல போட்டா ஒரு அசைவுமே ஒன்றுமே இல்லை. 2 நாள் அடிக்கிறான் உதைக்கிறான். அவருக்கு பேச்சும் இல்லை மூச்சும் இல்லை. ஏன்டா அவட உடம்புல உப்பு பேச்சு. ஆனா நாங்க போனோம். அப்ப நான் அந்த செய்தியே நான் எப்பயுமே பார்த்துட்டு இருக்காமே. அப்ப அந்த செய்தி தான் நாங்க பார்த்தோம். ஏன்னா மனிதன் உடம்புல இருந்து உப்பு குறையக்குள்ள, ஏன்னா உப்பு வந்து வேதம். நீங்க ஒரு இறைச்சிக்கு ஏன் உப்பை போடுறீங்க? பதப்படுத்தி கெட்டு போகாம இருக்கு. நீங்க ஆவிக்குரியதுக்கு வாங்க, நம்ம கொண்டு வருவோம் செய்தி. அப்ப பாருங்க, அது கெட்டு அதே போல ஒரு மனிதன் உடம்புல வந்து ஒருவன் ப்ரெஷர் குறைஞ்சிருமான்ட்டு உப்பை குறைச்சு பாட்டு பாருங்க. கடைசியா டாக்டர் சொல்லி உங்க கொஞ்சம் உப்பை கூட்டுங்க. நான் பார்த்துருக்கேன். அப்படி உப்பை குறைச்சி எல்லாரையும் பார்த்துருக்கேன். என்னண்டா நீங்க அளவா இப்ப உடம்பு உப்பு கூடி சாப்பிட மாட்டீங்களா? உப்பு கூடினா சாப்பாடு சாப்பிடலுமா? சாப்பிடல. நீங்க அளவாதான் உப்பு போடுங்க. நாங்க யாரு ஃபாஸ்டிங்கோட யாராவது சமைக்கிறீங்களா? அப்பதான் உப்பு கூடும், இல்லாட்டி குறையும். நீங்க என்ன செய்வீங்க? போட்டுட்டு அதை டேஸ்ட் பண்ணி பார்ப்பீங்க. ஓமா இல்லையா? நான் செய்தியை சொல்றேன்னா, ஏனண்டா இது வந்து ஒரு உலகத்துல விஞ்ஞானி இருக்கிறான். ஆனா வேதத்திலேயும் விஞ்ஞானி இருக்கான். ராமே, எங்களுக்கு சயின்டிஸ்ட் வந்து வேதம் தான் எல்லாத்துக்கும் மூல காரணம். ஆப்ரேஷனை கண்டுபிடிச்சது, ஒரு ஆப்ரேஷனை செய்ய வைக்கிறது, மயக்க நிலை எல்லாமே வேதத்துலதான். எந்த மருத்துவரை பார்த்தீங்கன்னாலும் மயக்க மருந்தை கண்டுபிடிச்சவனே ஆதியாமத்துல வாசிக்குதான். அவன் தான் மயக்க மருந்தை முதலாவது கண்டுபிடி. ஏன்னா ஆதாமுக்கு தேவன் அயர்ந்த நித்திரையை பண்ணி ஆப்ரேஷனை பாருங்க, தேவன் வந்து இப்படி செய்கிறாரு. அதுக்கு பிறகு அப்ப பாருங்க, அவ 2 நாள் ஆயில. என்னன்னா உப்பு வந்து அவ பயம், இந்த சுகருக்கு பயம், கொலஸ்ட்ரால், டயபெட்டிக்கு பயம், சீனியை குறைக்க உப்பு எல்லாம், அதுதான் உங்களுக்கு கெடுது. ஏன்னா அப்படியான அவங்களுக்கு தான் நிறைய வருத்தம் வரும். ஏனண்டா அது நீங்க அளவா சாப்பிடுங்க. நீங்க டேஸ்ட் பண்ண போடுங்க, அளவுக்கு போடுங்க, சாப்பிடுங்க. உங்களோட வாழ்க்கையில வர. ஏன்னா உப்பு வந்து உங்களை பதப்படுத்தி வைக்கிறோம். வேதம் அப்படிதான் சொல்லுது. மார்க் 9 அதை தான் சொல்லுது. வேதம் அதான் வேதம் சொல்லுது. உப்பில்லா பண்டம் குப்பையிலே. விளங்குதா? உப்பு வந்து சாரமற்று போனால் எதனாலே சாரமாக்கப்படும்? வெளியில. அப்ப சாரம் உள்ளவனா இருக்கணும். அது கிறிஸ்தவத்துக்கு அடையாளம். அதே போல உப்பும் உடம்புல ஒரு மனிதனுக்கு அவசியம். அதுக்கு அள்ளி போட்டுறாங்க, இதுன்றாங்க. அளவோட இருங்க. காரியமா வந்து குறைச்சி போடாதீங்க. போட்டா அது உங்களுக்கு மரணத்துக்கு கொண்டு. அவர் 2 நாள் மரணத்தில இருந்து பிழைக்க மாட்டான்ட வந்தான். ஏன்னா அவ அப்படி சமைப்பா, அப்படி ஒரு காரியத்துல. அதனால நான் ஏன்னா நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு உலகத்தை போல நாங்க பயப்பட இயலாது. ஏனண்டா இப்படிப்பட்ட காரியங்கள் எதுவுமே எங்களை அணுகாது. பயம் வந்து ஒரு பொல்லாத ஆவி, பொல்லாத காரியம். நீங்க பயப்பட தேவையில்லை. நீங்க தேவனை விசுவாசிக்கும் போது நீங்க எந்த ஞானத்தையும் வந்து வேதத்தோட போட அவசியமே. நீங்க வந்து சாப்பிட்டு திருப்தியாகி சம்பூர்ணமா தேவனை விசுவாசிங்க. தேவன் வந்து ஃபில்டரை வச்சிருக்கு உடம்புல. விஞ்ஞானி நான் இப்ப பார்த்தோன்னா ஆராய வலிக்கிற விஞ்ஞானம் பாத்தீங்கன்னா எத்தனை விதமான ஃபில்டர் அவர் வச்சிருக்க. விஞ்ஞானிக்கே சொக்கா இருக்கு. அப்ப பாருங்க, எல்லாமே ஃபில்டர் பண்ணி தேவன் எல்லாமே செய்ய அவர் வரல. உங்களோட ஃபில்டர் குறையும் போது தான் அங்க வர. அவங்களோட விசுவாசம் குறையக்குள்ள அங்க ஃபில்டர் குறையும். தேவன் வந்து அவருடைய வடிகட்டும் வார்த்தை கூட உங்களை ஃபில்டர் பண்ணி. அதனால தேவனை நம்புங்க. இது எல்லாமே வந்து உலகத்துல எங்களோட சொற்ப நாட்கள் சொற்ப காலத்துல வந்து காரியங்களை செய்யாம நாங்க விசுவாசத்தோட சாப்பிட்டு திருப்தி. ஏண்டா எந்த மனிதனும் எந்த காரியம் வந்து உங்களோட குறைவான ஆயுசுல உங்களை கொண்டு போயே இயலாது. தேவன் அங்க எழுதி வச்சிட்டார். நீங்க குறைவான ஆயுசோட நீங்க போறீங்கண்டா வேதத்துல ஒன்றே ஒன்றுதான் இருக்குங்கண்டா
தேவண்ட வார்த்தைக்கு புறம்பா போனாதான் நீங்க குறைவான ஆசையில சாக வேண்டிவர். அதுக்கு இருக்க வேதம் தீக்க சொல்றாரா? சொல்றேன். யார? சவுல அவர் சொல்ற அவன் காலம் வரும் முன்னே செத்து போனான். ஏனண்டா தேவனுடைய காரியத்தை விட்டு மாறி போன. அப்ப காலம் வரும் முன்னே நாங்க சாகுறது இருக்கிறது. அதுக்காக நாங்க புறம்பை போனோம் இல்ல, தேவண்ட ராஜ்யத்துக்கு இவன் இருந்தா கெட்டு போயிடுவான்ட்டு ஆளை போட்டுருவேறான். அதே நேரம் காலம் மறிக்கிறவனும் இருக்கிறான், அவனும் ஆசீர்வதிக்கப்பட்டான். அதனால இப்படி பயந்து காலம் முன்னே நீங்க மறிக்காதபடி தேவன வார்த்தை விசுவாசி தேவன சித்தத்துக்குள்ளாக மறிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும். ஆமா, நாங்க யாவரும் கண்களை மூடி தேவனுடைய வார்த்தைக்கு நான் கடந்து. நன்றி ஆண்டவரே, நன்றி கதாவே, மது சோதரம் சோதரம் ஆண்டவரே, தேவாதி தேவனே கொடான கொடி சோதரம் ஆண்டவரே, சர்வலவரே மகு சோதரம் சோதரம் ஆண்டவரே, அப்பா பிதாவே மகு சோதரம் சோதரம் சோதரம். மகா பேசமுள்ள பிதாவே, இந்த மகிமையான நேரத்துக்காக மகு சோதரம். ஆம் கதாவே, இந்த மகிமையான இந்த நேரத்திலே ஒரு அழகான உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த ஸ்லாக்கியத்துக்காக மகு சோதரம். பயப்படாதே சிறுமந்தே என்றது போல கதாவே, நாங்கள் பயப்படாத வண்ணம் இவ்வளவு காலமாக நீர் எங்களை பராமரித்து வழி நடத்தி போஷித்து வர்ற நம்முடைய கிருபைக்காக மகு சோதரம். ஆம் கதாவே, இந்த மகத்தான ஆண்டவரே நான் மறக்க மாட்டேன். அன்றைக்கு தாவீதுக்கு சொன்னது போல கதாவே, நீர் இந்த சபையை மறவாத வண்ணம் ராஜ்யத்துக்காக நீர் எங்களை வார்த்தை கூடாக வழி நடத்தி வர்ற கிருபைக்காக மகு சோதரம். உலகமோ வார்த்தைக்கு புறம்பாக இருக்கிற வேளையிலே ஆண்டவரே, எங்கேயாவது நான் நம்முடைய வார்த்தைப்படி ஆண்டவரே நான் உலகத்திலே நான் தேடினேன், ஒருவனையும் காணவில்லை என்று அங்கே சொல்லப்படுகிற வேளையிலே ஆண்டவரே நீர் ஒரு கூட்டத்தை காணத்தக்கதாக நீர் செய்த அந்த கிருபைக்காக மகு சோதரம். இந்த அருமையான நேரத்திலே வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். உம்முடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். எந்த வண்ணமாக நீர் அவர்களை கண்களை மறைத்து கூட்டி வந்தீரோ, மீண்டுமாக போக மட்டும் உம்முடைய கிருபையின் கரம் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கட்டும் கதாவே. நீர் ஒவ்வொருவரை நீர் பாதுகாத்து வழி நடத்தும். இன்னும் அதிகமாக உம்முடைய வார்த்தையிலே அவர்கள் பலப்பட நீர் கிருபை செய்யும். ஒவ்வொன்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். செய்தி உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.